சீனா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டுகிறது. ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு அடுத்ததாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவுக்கு சென்றிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த பயணம் என்பது இந்தியா சீனா இடையே மீண்டும் நல்லுறவை ஏற்படுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடைபெற்ற மோதலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ், இந்த பயணத்துடைய முக்கியத்துவம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் சென்றுவிட்டு அப்படியே சீனாவுக்கும் தற்போது சென்றிருக்கிறார். மிக முக்கியமான இந்த பயணமாக பிரதமருடைய பயணம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி 31 செப்டம்பர் என 2 நாட்கள் சீனாவுக்கு பயணம் போறாரு. SCO மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய மாநாடு அது. அந்த மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். கூடுதல் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவுடன் இந்தியா உறவுகளில் பதற்றம் நிலவும் நேரத்தில் பிரதமரின் இந்த சீன பயணம் மிகுந்த உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 5 ஆண்டுகளில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவுகள் மிக பதற்றமான நிலையில இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது பிரதமருடைய இந்த பயணம் மிகுந்த உன்னிப்பாக கவனிக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் 2 நாடுகளும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி 2 தலைவர்கள் மத்தியிலையும் அல்லது வெளியுறவுத்துறை அளவிலையும் இதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு வருது. மாறி வரும் புவிசார் அரசியல் சூழ்நிலை, குறிப்பாக டிரம்பின் வரி விதிப்பு போக்கு, பிறகு இந்திய புதிய செயல்பாடுகள், அதாவது ராஜாங்க ரீதியாக செயல்படக்கூடிய செயல்பாடுகள் குறித்தும் இது போன்ற சூழ்நிலையில தான் பிரதமர் மோடியினுடைய இந்த சீன வருகை மிக உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஷாங்காய் மாநாட்டில் பிரதமர் எப்படி பேச போகிறார், எதை பேச போகிறார், அதே போல பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு ஏற்பட்ட தாக்கம், அதாவது அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்த தாக்கம் எல்லாம் இது விவாதிக்கப்பட போகிறதா என்பதெல்லாம் கவனிக்கத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதே போல இந்த ஒத்துழைப்பு மாநாட்டிலே ஒரு பகுதியாக சீன அதிபர். விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.